அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஐ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய ப்ளவுஸாக இருக்கட்டும், இல்லை இப்போ தச்ச ப்ளவுஸாக இருக்கட்டும், எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் கழுத்து வந்து எனக்கு மேலே ஏறி இருக்குது, கழுத்து வந்து இன்னும் கொஞ்சம் இறக்கமாக இருந்தால் பரவாயில்லை அப்படின்னு இருக்கக்கூடிய ப்ளவுஸை நம்ம ரொம்ப நாளாக போடாமையே நம்ம வந்து வச்சுருப்போம். இது எப்படி கீழே வந்து நெக்கு வந்து இறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஷோல்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் நெக் மாதிரி இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் கழுத்து வந்து கொஞ்சம் அகலமாக இருந்தால் பரவாயில்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஒரு பழைய ப்ளவுஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கழுத்தையும் ஷோல்டரையும் நம்ம வந்து கொஞ்சம் அதிகப்படுத்த போகிறோம். அதாவது ஷோல்டர் வந்து இருக்கிற அளவுலேருந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் குறைவாகவும், உயரம் வந்து ஒரு 1 இன்ச்சு உயரமும் நம்ம வந்து அதிகப்படுத்த போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ளவுஸோடைய உயரம் வந்து பார்த்துக்கலாம். எவ்வளோ உயரம் இருக்குது, கழுத்தோட உயரம் என்ன இருக்குது, ஷோல்டரு சின்ன ஷோல்டர் வந்து என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம என்ன அளவுகளை கூட்ட போகிறோம், குறைக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சின்ன ஷோல்டர் அளவு என்ன அளவு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டேப் வந்து எடுத்துக்கோங்க. டேப்பில் வந்து அந்த சின்ன ஷோல்டருடைய அளவு என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அதிலேருந்து எவ்வளோ குறைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.25க்கும் மேலே இருக்குது. அதே மாதிரி உயரம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட உயரம் 12.5 இன்ச் இருக்குது. 12.5 இன்ச் அப்படிங்கிறப்ப நம்ம நார்மலாக 7.5 இன்ச் அப்படிங்கிறது நெக்கு வந்து எடுப்போம். அதுக்கு கீழே இறக்கமாக போடுறவங்களே இருப்பாங்க. இப்போ நான் வந்து 7.5 இன்ச்சுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம நெக் பீஸ் வச்சு க்ளோஸ் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு நமக்கு குறையும் இல்லையா, அதனால ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேலே சின்ன ஷோல்டர் வந்து ஒரு 2.25 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேக் நெக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இதுக்காக ஃப்ரண்ட்டெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பேக்கை வந்து இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஷோல்டர் ஜாயிண்ட்டு 2 ஷோல்டர் ஜாயிண்ட்டும் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே எந்த இடத்துல கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அதையும் வந்து சரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது நீங்கள் சரியான அளவில் அந்த நெக்கு வந்து சரியான ஷேப்பில் வந்து எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இதிலேருந்து நம்ம மேலே மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அளவில் நம்ம அப்படியே கட் பண்ணணும். கீழே மார்க் பண்ணியிருக்கிறது நமக்கு ரெடி அளவு, சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். கீழே மட்டும் நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து ரவுண்டு வந்து மேலே வர வர நம்ம அந்த கழுத்து பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணால் போதும். 2 பக்கமும் உள்ள கழுத்து பீஸையும் நேராக எடுத்து வச்சுட்டு அப்படியே நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், நமக்கு சேஃப் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் வந்து ரொம்ப குறுகலாக இருக்க மாதிரி இருக்குது, உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் மாதிரி வரும். இதே இதை நான் கொஞ்சம் அகலமாக வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 2 பக்கமும் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வரைக்குமே நான் இந்த கழுத்து பீஸை வந்து நான் இறக்கிக்கிறேன். இந்த கழுத்து பீஸை மட்டும் நம்ம அப்படியே சுற்றிலும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் மேலே வச்சுருக்கக்கூடிய ஊக்கு மட்டும் நமக்கு கட்டிங்கில் வந்து நம்ம போயிடும். நம்ம திரும்பியும் கழுத்து பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம எக்ஸ்ட்ராவாக மேல் பகுதியில் ஒரு ஹூக்கு வந்து நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வந்து அந்த கழுத்து பீஸ் கட் பண்ணுறோம் இல்லையா, அதுலேயே நமக்கு அந்த ஹூக்கும் கட்டிங்கில் வந்து நமக்கு போயிடும். நீங்கள் அதே ஹூக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை பிரித்து வச்சுக்கலாம், இல்லை வேறு ஹூக் வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கில் வந்து நம்ம அந்த நெக்கை வந்து கொஞ்சம் சேஃபாக எடுத்துக்கலாம். யூனெக் வர மாதிரி இருக்கிறதுலேருந்து அந்த கீழ்ப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் அகலமாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சரியாக வந்து நீங்கள் மடித்து போடணும். மடித்து போடும்போது நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டு 2மே சரியான அளவில் வச்சுட்டு முதுகு பக்கம் எல்லாமே சரியாக வச்சோம்னா தான் நம்ம கட் பண்ணும்போது நமக்கு அந்த நெக்கோட சேஃப் வந்து உங்களுக்கு அழகாக வந்து இருக்கும். அது மாதிரி மேலே நம்ம கட் பண்ணும்போது ஏதாவது பிசுறு இருக்குது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து சரியான அளவில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்னரில் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் அகலமாக நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து வந்து நம்ம 1 இன்ச்சு இறக்கியிருக்கோம். அதே மாதிரி சைடில் ஷோல்டரில் வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது நமக்கு ஷோல்டரில் வந்து 1/2 இன்ச் வந்து உள்ளே போயிடும், நெக்கு வந்து நமக்கு சரியான அளவில் இருக்கும்.
ஆனால் நம்ம ஏற்கனவே நம்ம ப்ளவுஸ் தைச்சிருக்கிறது வந்து நமக்கு ஷோல்டர் எல்லாமே சரியான அளவில் இருக்குது அப்படின்னா நம்ம இப்போ அகலப்படுத்தியிருக்கிறதுனால இல்லை கழுத்தை இறக்கம் வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து என்ன ஆகும்னா கழுத்து வந்து விரிஞ்சு கொடுக்கும். அப்படி கழுத்து விரிஞ்சு கொடுக்கறத வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம பேக்கில் வந்து நாட் வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரியான பீஸில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. கிராஸ் பீஸ் கட் பண்ணி நம்ம எப்பயும் நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நெக்கு வந்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நார்மலாக நம்ம எப்படி கழுத்து பீஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுவோமோ சேம் அதே மெத்தடில் தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து வந்து ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு 1/2 இன்ச் வந்து இறங்கியிருக்கும். பேக்கில் வந்து நமக்கு 1 இன்ச் இறக்கியிருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கழுத்து பீஸ் அளவுக்கு தான் கட் பண்ணணும். நம்ம திரும்பியும் பீஸ் கொடுத்து திருப்பும்போது நம்ம கட் பண்ணினது ஒரு 1/4 இன்ச்சு, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணது ஒரு 1/4 இன்ச் அப்படிங்கிறப்போ ஃப்ரண்ட்டில் நமக்கு 1/2 இன்ச் வந்து இறக்கம் இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6.25 இன்ச் அளவுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து இருக்குது. அதே மாதிரி பேக் நெக் வந்து உயரம் வந்து 12.5 இன்ச் இல்லையா, அதிலிருந்து வைக்கும்போது நமக்கு 7.5 இன்ச் அப்படிங்கிறது நெக்கோட அளவாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதில் ஷோல்டர் வந்து அகண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நாட் வந்து வச்சுக்கலாம். மற்றபடி இப்போ நம்ம ஷோல்டர்லாம் வந்து நம்ம குறைக்கல இல்லையா, கழுத்தை மட்டும்தான் நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம். அப்படி இருக்கும்போது 2 பக்கமும் ஷோல்டர் வந்து கீழே வளைஞ்சிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வச்சுருந்த கழுத்து உயரத்துக்கும் ஷோல்டருக்கும் நமக்கு ஃபிட்டிங் வந்து சரியாக இருந்திருக்கும். இப்போ நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கழுத்து வந்து வளைஞ்சிட்டு வரும் இல்லையா, அதனால் இப்போ நம்ம நாட் வந்து வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு கழுத்து வந்து பத்தாமல் இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது, போட முடியல அப்படிங்கிறப்ப நீங்கள் இதே மாதிரி கொஞ்சம் அகலப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு அளவு கொஞ்சம் சரியாக வந்து வந்துடும். இப்போ நாட்டுக்காக கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி நாட்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம ஏற்கனவே வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். இதுலேயும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஒரு 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 1/4 இன்ச்சுக்கு அப்படியே 2ஆக மடித்து 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி தையல் வந்து போட்டுக்கோங்க. வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸை நம்ம திருப்பும்போது நமக்கு உள்ளே வந்து போயிடும். அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும் போதும் கொஞ்சம் கேப் வந்து அதிகமாக விட்டுடுங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது 1/4 இன்ச்சுக்கும் அதிகமாக வந்து கேப் விட்டுக்கோங்க. அப்படியே கீழே வர வர நீங்கள் 1/4 இன்ச்சில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலேயே நம்ம 2ஆவதாக ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் 2 நாட்டு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். இது திருப்புறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட சைக்கிள் எல்லாம் கம்பி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கம்பி இருந்தாலும் பரவாயில்லை. அப்படி இல்லைன்னா நீளமான ஒரு கம்பியாக இருந்தால் கூட பரவாயில்லை. அப்படிலாம் என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நம்ம சாதாரண சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, ஹூக்கு, அதை வச்சு கூட நம்மளால் திருப்ப முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல கொஞ்சம் ஓப்பன் அதிகமாக விட்டுருக்கோம் இல்லையா, இந்த ஓப்பனை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதில் இந்த மாதிரி அந்த ஹூக்கை வந்து மாட்டி லாக் வந்து போட்டுக்கோங்க. இதை போட்டுட்டு அப்படியே நம்ம உள்பக்கமாக அந்த ஹூக்கை வந்து விட்டுட்டு நம்ம அப்படியே திருப்பி வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி திருப்பும்போது வெளிப்பக்கம் இருக்கிற கிளாத்தை மட்டும் அப்படியே மேலே வந்து எடுத்து விடணும். உள்ளே வந்து நமக்கு அப்படியே மடிஞ்சு உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி எடுத்து விடும்போது நம்ம இன்னொரு கையில் அந்த பின்னை வந்து நம்ம நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு மேலே உள்ளதை மட்டும் அப்படியே லூஸாக வந்து நம்ம உருவி விட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு சரியாக வந்து வந்துடும். இதே மாதிரியே இந்த நாட்டை வந்து நம்ம திருப்பிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு நாட்டையும் நம்ம 1/4 இன்ச் அளவில் ஸ்டிச் பண்ணி திருப்பி வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஏற்கனவே வந்து நமக்கு ப்ளவுஸ் சுடிதாருக்கெல்லாம் நாட்டு வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இது தெரியும், பார்க்காதவங்க இதை வந்து பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து திருப்பியாச்சு. அப்படியே ஃபுல்லாக வந்து உருவி விட்டிங்கன்னா இந்த வெளியில் இருக்க பிசுறுக்குள்ளே உள்ளே வந்து போயிடும். நமக்கு வெளியில் வந்து அழகாக உருண்டையாக ஒரு கயிறு மாதிரி சேஃப் வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. சேம் இதே மாதிரியே நம்ம இன்னொரு நாட்டும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கீழே வந்து ஒரு குஞ்சம் மாதிரி போ வந்து நம்ம வைப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் கிளாத்தில் சேம் கலர் உங்களுக்கு வேறு என்ன கலர் வேணுமோ இல்லை கலர் காம்பினேஷன் வேணும்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நான் 2 முக்கோண வடிவில் 2 இது வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து அப்படியே நீங்கள் 2ஆக மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு பீஸை ஒரு முக்கோண பீஸை திரும்பியும்
ஒரு முக்கோண பீஸாக நீங்கள் வந்து மடிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இதை ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு நம்ம அப்படியே இதை வந்து கிராஸில் வந்து மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு கீழ்ப்பக்கம் வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்பில், அதாவது அரைவட்ட ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அந்த கீழே 2 பீஸையும் சேர்த்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் நீங்கள் வந்து அப்படியே தைச்சி வந்து விடுங்க. இந்த இடத்துல நான் 2 தையல் வந்து நான் போடுறேன். இதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் நம்ம வந்து 2 தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே பேக்கில் நம்ம திருப்பி வந்து விடணும். இது அப்படியே திருப்பி வந்து விட்டுருங்க. இந்த கார்னர் இருக்குது அப்படின்னா அதை வந்து நல்லா எடுத்து வந்து விட்டுருங்க. நல்லா உள்ள நகத்தை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலே அது வந்து நல்லா வெளியில் வந்து வந்துடும். இதே மாதிரி இன்னொன்றையும் வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோவில் வந்து நம்ம வேறு மாதிரி சொல்லியிருப்போம். அதனால் ஸ்கொயர் பீஸ் எடுத்து அதிலிருந்து நம்ம எப்படி வைக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். இதில் வந்து நீங்கள் முக்கோண ஷேப்பில் வச்சு எப்படி தைக்கிறதுங்கிறத இதில் வந்து பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி வச்சுட்டு அப்படியே சைடில் நம்ம வந்து தைச்சோம்னா போதும். அதில் வந்து நம்ம கீழ்ப்பக்கம் வந்து நம்ம மடித்து விடுவோம். இதில் வந்து மடிச்செல்லாம் விட தேவையில்லை. அப்படியே நம்ம சைடில் வந்து ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டால் போதும். இப்போ தையல் போட்டு நீங்கள் இந்த மாதிரி திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சேஃப் வந்து உங்களுக்கு அழகாக கீழே ரவுண்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாட் வைக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிசைன் வந்து நம்ம வைக்கலாம். இது வந்து தனியாக நம்ம கடையில் போய் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம கிளாத்லேயே வந்து நல்ல அழகழகான டிசைனாக நம்மளால் வந்து தைச்சி வைக்க முடியும். இப்போ நம்ம வந்து நாட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதை அட்டாச் பண்ணும்போது நம்ம எந்த அளவில் வச்சு அட்டாச் பண்ணணும், ஷோல்டர்லேருந்து எவ்வளோ அளவு வச்சு நம்ம வந்து இதை அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதே மாதிரி 2 நாட்டும் ஒரே அளவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. முன்ன பின்ன இருக்குன்னா அதை வந்து கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டில் இருந்து கீழே 2.5 இன்ச்சில் நீங்கள் வந்து இந்த நாட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வைக்கணும். சரிங்களா? ஷோல்டர் ஜாயிண்டில் இருந்து 2.5 இன்ச்சுக்கு கீழே வச்சிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து அது சரியான அளவாக வந்து இருக்கும். நீங்கள் ரொம்ப மேலே ஏற்றி வச்சிட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சரியாக வராது. ரொம்ப கீழே இறக்கி வச்சிங்க அப்படின்னாலும் சரியாக வந்து வராது. ஒரு 2.5 இன்ச்சில் வச்சிங்க அப்படின்னா சரியாக வந்து இருக்கும். இதை அப்படியே உள்பக்கமாக வச்சு விட்டுட்டு நம்ம அப்படியே ஒரு லாக் தையல், அந்த இடத்துல கொஞ்சம் ரஃப் தையல் வந்து ஒரு 2-3 தையல் வந்து நீங்கள் போட்டு விட்டுருங்க. ஒரு தையலோட நிப்பாட்டாமல் நல்லா ஒரு 2-3 தையல் வந்து கசகசன்னு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் 2-3 தடவை நல்லா ஸ்ட்ராங்காக வந்து போட்டு விட்டுருங்க. நீங்கள் ஒரு தையலோட நிப்பாட்டினீங்கன்னா கொஞ்சம் இழுத்து கட்டும்போது இல்லை நாளாக அந்த தையல் வந்து பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் ஒரு 2-3 தையல் வந்து அந்த இடத்துல போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தப்போ இந்த ப்ளவுஸ் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஷோல்டர் வந்து நம்ம அகலத்தை, சின்ன ஷோல்டரோட அகலத்தை வந்து குறைச்சிருக்கோம். அதே மாதிரி பேக்கில் வந்து உயரத்தை நம்ம வந்து அதிகப்படுத்தியிருக்கோம். இப்போ இதில் மேலில் இருக்கிற ஹூக்கு மட்டும் நம்ம வந்து வைக்கணும். இப்போ இதுக்கு வந்து நான் கழுத்துக்கும் கைக்கும் இந்த மாதிரி பீடு வந்து நான் வைக்க போகிறேன். இது வந்து பிளாக் கலர் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் ஒயிட் வச்சா கொஞ்சம் எடுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒயிட் கலரில் பாசி வந்து நான் வாங்கி வந்து வச்சுருக்கேன். அந்த பாசிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி த்ரெட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ப்ளவுஸ் என்ன கலரோ நீங்கள் அந்த கலருக்கு காம்பினேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன கலர் பீட் வைக்கணுமோ நீங்கள் அந்த கலர் வந்து பீட்ஸ் வச்சுக்கலாம். இல்லை காமனாக நீங்கள் வந்து கோல்டன் கலர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து கோல்டன் கலர் வைக்கலாம். கோல்டன் கலர், சில்வர் கலர், உங்களுக்கு எது கலர் காம்பினேஷன், நீங்கள் எந்த சேரீக்கு அந்த ப்ளவுஸ் வந்து போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பீட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து வைக்கிறதுக்காக நான் ரெட்டையாக வந்து நூல் வந்து நான் போட்டு கோர்த்து வந்து வச்சுருக்கிறேன். இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பவல்லையோ இல்லை ஒரு இதுலேயோ எடுத்து வந்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்குக்கு வைக்கும்போது ஃபுல்லாக வந்து நம்ம வைக்க தேவையில்லை. நம்ம சாரீ வந்து போடுவோம் இல்லையா, அந்த சைடு நமக்கு தேவையில்லை. அது வந்து நமக்கு சாரீக்குள்ளே போயிடும். அதனால் அந்த பக்கம் நமக்கு வந்து தேவையில்லை. அந்த ஷோல்டரில் இருந்து நம்ம ஆப்போசிட் சைடு ஃப்ரண்ட் நெக் வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒரு சைடு தான் நமக்கு வந்து வெளியில் தெரியும் இல்லையா, அந்த பக்கம் மட்டும் வச்சா போதும். ஆப்போசிட் சைடில் சாரீ மறைச்சிருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம வைக்க தேவையில்லை. அதனால் ஃபஸ்ட்டு கீழே இருந்து வந்து நீங்கள் ஊசியை உள்ளே விட்டு எடுத்துகிட்டு மேல் பகுதியில் வச்சு தைங்க. இந்த மாதிரி வச்சு தைக்கும்போது அந்த பாசியில் வந்து ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹோல்ஸ் வந்து மேல் பக்கம் தெரியாமல் சைடில் தெரிகிற மாதிரி சைடில் திருப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது அந்த பாசிக்குள்ளே வந்து 2 தடவை ஊசியை உள்ளே விட்டு
கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து தைச்சி வந்து விட்டுருங்க. இப்போ நான் 2 தடவை தைச்சிட்டு கீழ்ப்பகுதியில் வந்து லாக் தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ லாக் தையல் போட்டுட்டு அப்படியே கண்டினியூஸாக 1/2 இன்ச்சு கேப்பில் நம்ம அப்படியே கழுத்தை சுற்றிலும் வந்து நம்ம வச்சுட்டே வந்து வரலாம். நம்ம 1/2 இன்ச்சு கேப்பில் தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால நான் கட் பண்ணாமல் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். லாக் தையல் போட்டுட்டு அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். லாக் தையல் போடாமல் வந்து கண்டினியூ பண்ணாதீங்க. சப்போஸ் நாளைக்கு வந்து அந்த நூல் வந்து கட் ஆனாலும் நமக்கு அந்த லாக் தையல் வந்து பிடிச்சிருக்கும். அதனால் லாக் தையல் 2 தடவை நம்ம வந்து பீட்ஸ்குள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக் தையல் போட்டு அடுத்த பீட்ஸுக்கு நம்ம வந்து ஊசியை வந்து கொண்டுட்டு போகணும். அதே மாதிரி நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த பீட்ஸுடைய ஹோல்ஸ் வந்து மேல் பக்கம் தெரியாமல் சைடில் இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு பீட்ஸுக்கும் இன்னொரு பீட்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து சரியான அளவில் இருக்கிற மாதிரி வைக்கணும். இல்லை நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூஸாக வைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கண்டினியூஸாக வந்து வச்சுக்கலாம். இது வந்து நான் வந்து கைக்கும் சரி கழுத்துக்கும் சரி 1/2 இன்ச் கேப்பில் தான் நான் வந்து வைக்க போகிறேன். இல்லை கேப்பெல்லாம் வேண்டாம், அப்படியே ஒரே லைனாக நான் வந்து வைக்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அது வந்து நம்ம வேறு மெத்தடில் நம்ம வந்து வைக்கணும். அது வந்து இனி வரக்கூடிய வீடியோக்களில் நான் வந்து அது தெளிவாக வந்து நான் சொல்கிறேன். இது வந்து நம்ம கேப் விட்டு வைக்கிறதுனால ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் தனித்தனியாக லாக் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். இதே மாதிரியே நான் வந்து உங்களுக்கு நெக்கும் ஸ்லீவும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டேன். கழுத்தில் வந்து நம்ம கழுத்து பீஸ் கொடுத்த பகுதி வந்து கொஞ்சம் கிளாத் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலையே நான் வந்து கழுத்துக்கு ஒட்டின மாதிரி வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு வச்சுருக்கோம். இது ஸ்டார்ட் பண்ணுறது வந்து சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு நேருக்கு கையுடைய சென்டர் போர்ஷன் கரெக்டாக அந்த இடத்துல இருந்து நீங்கள் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி முடிக்கிறது வந்து சைடு ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி முடிச்சிருங்க. உங்களுக்கு இப்போ இந்த நெக்கு வந்து நம்ம அகலமாக இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம நாட்டு வந்து வச்சு முடிச்சு வந்து விட்டுருக்கோம். இதுலேயே உங்களுக்கு பீட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லை இந்த கேப் இல்லாமல் நீங்கள் வந்து அப்படியே வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம். இல்லை பேக்கில் வந்து ஏதாவது ஒரு பூ டிசைன் போட்டு அதுக்கு வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நாட்டுக்குமே நான் வந்து வச்சு விட்டுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து இப்போ பிளாக் கலர் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஒயிட் கலரில் வச்சுருக்கோம். இதுவே வேறு கலர் ப்ளவுஸு இல்லை சில்க் ப்ளவுஸ் அப்படின்னா அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான பீட்ஸஸ் வாங்கி நம்ம வச்சுக்கலாம். இது சிம்பிளாக நம்ம பழைய ப்ளவுஸாக இருந்தாலும் சரி புது ப்ளவுஸாக இருந்தாலும் சரி சிம்பிளாக நீட்டாக நம்ம வந்து போடலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக வந்து இருக்கும். இப்போ இதில் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஒரு ஹூக் வந்து வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து நான் மேலே ஒரு ஹூக் வந்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல நமக்கு வி வந்து இருக்காது, அதனால் அந்த இடத்துல ஒரு லூப் வந்து நான் வச்சு வந்து விட்டுருக்கிறேன் அந்த ஹூக் மாட்டுறதுக்காக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நம்ம கழுத்து வந்து இறக்க வச்சுருக்கோம், ஷோல்டர் வந்து அகலப்படுத்தி இருக்கும். நம்ம ஷோல்டர் வந்து கீழே இறங்கிட்டு வராமல் இருக்கிறதுக்காக நாட்டு வந்து வச்சுருக்கோம். இந்த நாட்டு பேக் நெக்கு ஸ்லீவ் எல்லாத்துக்குமே நம்ம பீட்ஸ் வச்சு இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து தவறாமல் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.